10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். Hi students, so last video standard solution and working standards பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ லெபார்ட்டரியில் எப்படி ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? In this video, yesterday வீடியோனுடைய ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரைப்ஸ் ஹவு வுட் பி ப்ரிப்பேர் த ஃபாலோயிங் சொல்யூஷன்ஸ் ஃப்ரம் பியூர் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். கொஸ்டின்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, டிஸ்கிரைப் ஹவு வுட் பி ப்ரிப்பேர் த ஃபாலோயிங் சொல்யூஷன்ஸ் ஃப்ரம் பியூர் சால்யூட் அண்ட் சால்வெண்ட். ஒன்றும் இல்லை, சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சால்வெண்ட் வெயிட் எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கொஸ்டின்ஸ். சொல்யூஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க நார்மாலிட்டி, அதாவது எவ்வளோ வெயிட் பர்சன்ட், நம்ம தான் நார்மல் கான்சன்ட்ரேஷனை டிஃப்ரெண்ட் யூனிட்ஸில் மெஷர் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனுடைய கான்சன்ட்ரேஷனை அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ சொல்யூட் நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இப்போ கால்குலேஷன். ஸோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் கால்குலேட் பண்ணணும். சால்வெண்ட்டெல்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க, அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின், 1 liter ஆஃப் aqua சொல்யூஷன் ஆஃப் 1.5 மோலார் கோபால்ட் குளோரைடு, 1.5 மோலார் சொல்யூஷன் 1.5 m அப்படிங்கிறது இங்கே இந்த சொல்யூஷன் மொலாரிட்டியில் இருக்குது. அப்போ இந்த சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் 1.5 மொலாரிட்டி. அப்போ நம்ம 1.5 மொலாரிட்டின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, 1.5 மோலார் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால் போதும். சரிங்களா? அப்போ 1.5 மோலார் சொல்யூஷன் மீன்ஸ் 1.5 மோலார் மீன்ஸ் தட் சொல்யூஷன் contains 1.5 mole per liter, 1.5 mole per liter. அப்போ 1.5 molar solution means 1.5 moles per literல dissolve பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். 1.5 moles dissolve பண்ணியிருக்காங்க. 1 liter contains 1.5 moles. 1 liter contains 1.5 moles. ஓகேங்களா? அப்போ molecular weight of or molecular mass of cobalt chloride, கோபால்ட்டுக்கு 58.9 something. ஸோ 58.9 நம்ம 59 அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிறோம். தென் 2 chlorine atoms இருக்குது. ஸோ 2 into 1 chlorine atomத்துக்கு 35.5, ஸோ 71. இப்போ 59 plus 71 130. இப்போ mass of 1.5 moles of cobalt chloride. ஸோ ஆல்ரெடி நீங்கள் லோயர் கிளாஸில் கால்குலேட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும் அப்படின்னா, ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட்டட், ஹவு வில் பி கால்குலேட்டட் நம்பர் ஆஃப் மோல்ஸ்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ், கிவன் மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். கிவன் மாஸ் அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த சொல்யூட். சரிங்களா? மாஸ் ஆஃப் த சொல்யூட் ஆர் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் என்ன வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆர் சொல்யூட் டிவைடட் பை molecular mass of substance. So now need mass of the substance or mass of the solute. So mass of the solute equal to number of moles into molecular mass. Mass of the solute or mass of the substance equal to number of moles into molecular mass. So அதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா mass of 1.5 moles cobalt chloride equal to 1.5 into molecular mass 130. Total weight 195 gram. So 195 grams dissolved in 1 liter. 195 gram dissolved in 1 liter. We can get 1.5 molar solution or molarity 1.5. ஓகேங்களா? ஸோ அதுதான் அவங்க சென்டென்ஸை கேட்குறாங்க. 195 gram of anhydrous cobalt chloride is dissolved in water and a solution is made up to 1 liter in a standard flask. Okay va?
ஸோ ஹியர் டேக்கிங் 1 லிட்டர் ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க். ஓகேங்க, அப்போ 195 கிராம் எடுத்து ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்கில் ஆட் பண்ணி லைட்டாக கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா டிசால்வ் பண்ணின வாட்டியும் திரும்ப 1 லிட்டருக்கு சொல்யூஷன் என்ன பண்ணுங்க, சால்வெண்ட்டை அந்த 1 லிட்டர் மார்க் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணி ஸோ அந்த ஃப்ளாஸ்க்கை லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா, அதாவது கார்க்கு வச்சு, அதாவது ஸ்டாப்பர் வச்சு தலைகளாக கவிழ்த்து திரும்ப நேர் பண்ணிங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா யூனிஃபார்மாக வந்துடும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்கிறோம். தென் 500 ml ஆஃப் 6% வால்யூம் பை வால்யூம் அக்வாஸ் மெத்தனால் சொல்யூஷன், வால்யூம் பை வால்யூம் அக்வாஸ் மெத்தனால் சொல்யூஷன். சரிங்களா? ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு இதாக தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது சென்டென்ஸாக சொல்லியிருப்பாங்க. நான் அதையும் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேங்களா? பேஜ் நம்பர் 198 நியூ புக்கில் எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6% வால்யூம் பை வால்யூம் aqueous solution contains 6 gram of methanol in 100 ml. So to prepare 500 ml of 6% volume by volume solution of methanol, 30 gram methanol is taken in a 500 ml standard flask and required quantity of water is added to make up the solution to 500 ml. அப்படின்னு சொல்லி வெறும் சென்டென்ஸாக தான் சொல்யூஷன் பேஜில் கொடுத்துருக்காங்க. பட் அது நம்மளால் பண்ண முடியாது. ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டேக்கிங் ஃபார்முலா. இப்போ 6% வால்யூம் பை வால்யூம் மீன்ஸ் aqueous solution contains 6 gram of methanol in 100 ml solution. 6 gram of methanol in 100 ml solution. ஓகேங்களா? அப்போ வால்யூம் பை வால்யூம் பர்சன்ட் நம்ம எடுக்கும்போது ஃபார்முலாவில் வால்யூம் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன், வால்யூம் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன்ட்டு 100. ஓகேங்களா? ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் சொல்யூட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சொல்யூட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்க, வால்யூம் பை வால்யூம் பர்சன்ட் இன்ட்டு வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் டிவைட் பை 100. ஸோ இந்த வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ இந்த பக்கம் நியூமரேட்டருக்கு போய்டும். 100 கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த சைட் டினாமினேட்டருக்கு வரும். ஸோ வால்யூம் பை வால்யூம் பர்சன்ட் இன்ட்டு வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் டிவைட் பை 100 ஈக்குவல் டு 6 இன்ட்டு 500 டிவைட் பை 100 30 ml. ஸோ வால்யூம் அப்படின்னு சொல்லும்போது 30 கிராம் ஆர் 30 ml. ஸோ நம்ம வந்து லிக்விடாக கன்சிடர் பண்ணுறதுனால 30 கிராம் அப்படிங்கிறத 30 ml கன்சிடர் பண்ணிக்கிட்டு வால்யூம் ஆஃப் த மெத்தனால், வால்யூம் ஆஃப் த மெத்தனால். ஓகேங்களா? ஸோ வால்யூம் ஆஃப் த மெத்தனால் ஈக்குவல் டு 30 ml ஆஃப் மெத்தனால். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ஹவு மச் வால்யூம் ஆஃப் 6 m solution of sodium hydroxide is required to prepare 500 ml of 0.250 molar sodium hydroxide solution. ஓகேங்களா? 0.250 molar sodium hydroxide solution. ஓகேங்களா? here இந்த பேஸ் பண்ணி V1 M1 equal to V2 M2 formula. ஸோ இங்கே கான்சன்ட்ரேஷன் மொலாரிட்டியில் கொடுத்துருக்கிறதுனால மோலார் சொல்யூஷன் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன எடுத்துக்கிறோங்க, V1 M1 equal to V2 M2 ஃபார்முலா எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஹியர் எதனுடைய கான்சன்ட்ரேஷன், எதனுடைய வால்யூம், எந்த சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன், எந்த சொல்யூஷனுடைய வால்யூம் நோன் வேல்யூவோ அதை நாம் V1 M1 எடுத்துக்கிறோம். ஸோ அன்னோன் கான்சன்ட்ரேஷன் நோன் வால்யூம் ஆர் அன்னோன் வால்யூம் நோன் கான்சன்ட்ரேஷன். ஸோ அந்த மாதிரி அன்னோன் டேர்மை என்ன பண்ணுறோன்னா செகண்டரியாக எடுத்துக்கிட்டு V2 M2 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? அப்போ V1 M1 ஈக்குவல் டு V2 M2. V1 500 ml, அது M1 பார்த்தீங்கன்னா 0.250 m. ஸோ இங்கே கான்சன்ட்ரேஷனும் நோன், வால்யூமும் நோன். தென் 6 மோலார், இதனுடைய 6 மோலார் சொல்யூஷனுடைய வால்யூம் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ N2 6m, V2 unknown. ஸோ அப்போ நம்ம V2 வேணும்னா M1 divided by M2 equal to V1 500 ml, M1 0.250 divided by M2 6 equal to 5 into 25 divided by 6. So 125 divided by 6 equal to 20.83 ml. 20.83 ml. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி calculations உங்களுக்கு
நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் புக் பேக் கொஸ்டின்ஸ் ஆகட்டும், எக்ஸாம்பிள் கொஸ்டின், அதாவது எக்ஸசைஸில் இவாலுவேஷனில் இருக்கிற ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தென் solubility of the solute. Solubility of a solute. Solubility of a solute அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு solute சால்வெண்ட்டில் solubility பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன். இப்போ ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுவதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன் யுவர் புக், the error in weighing the solute can be minimized by using concentrated stock solution that requires large quantity of solute. Then we can prepare working standards of different concentration by diluting the stock solution, which is more efficient in since consistency is maintained. Then some of the concentrated solution are more stable and are less likely to support microbial growth than working standards used in the experiment. சரிங்களா? ஸோ உங்கள் புக்கில் இருக்கிறது தான் அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன். ஸோ ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா solubility of the solute. ஓகேங்களா? solubility of the solute. ஸோ ஒரு சால்வெண்ட்டில் solute பார்ட்டிகளுடைய solubility எவ்வளவு? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம லோயர் கிளாஸில் சேச்சுரேட்டட் சொல்யூஷன், அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன், சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. சேச்சுரேட்டட் சொல்யூஷன் மீன்ஸ் உங்களுக்கு நீங்கள் solute பார்ட்டிகல்ஸை ஆட் பண்ண தொடர்ந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா டிசால்வ் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அது unsaturated solution. Saturated solution means ஒரு பர்டிகுலர் சொல்யூஷனுக்கு மேலே solute particle dissolve ஆகாது. சரிங்களா? the amount of solute particle does not dissolve in particular stage. அது மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா saturated solution. Suspension or suspended solution means அதை வந்து சூப்பர் சேச்சுரேட்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சூப்பர் சேச்சுரேட்டட் தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க, சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம அந்த சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? அந்த சொல்யூட் சால்வெண்ட்டில் சொல்யூபிள் ஆனால் தான் நம்ம சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம எடுத்த உடனே என்ன பண்ண முடியாது அப்படின்னா, 1 லிட்டர் வாட்டர் எடுத்துக்கிட்டு சால்வெண்ட் எடுத்துக்கிட்டு அதில் எவ்வளவு சொல்யூட் பார்ட்டிகள் சால்யூபிள் ஆகுது சேச்சுரேஷனுக்கு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் வந்து வீணாகும். ஸோ அந்த மாதிரி வீணாகிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா 100 ml ஆர் 100 கிராம் அப்படிங்கிறத ஸ்டாண்டர்டாக சொல்கிறோம். ஸோ அப்போ வாட் இஸ் solubility அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the solubility of a substance at a given temperature is defined as the amount of solute that can be dissolved in a 100 gram of the solvent at a given temperature to form a saturated solution. ஓகேவா? அப்போ சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 1 லிட்டர் எடுத்து அதில் எவ்வளவு solute பார்ட்டிகல்ஸ் கண்டென்ட் வருது அப்படிங்கிறத பார்க்க தேவையில்லை. ஜஸ்ட் 100 கிராம் எடுத்துக்கிட்டு அதில் solute பார்ட்டிகல் ஆட் பண்ணி அதனுடைய சேச்சுரேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு சொல்யூட் வந்து வேஸ்ட்டும் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறது தான் இந்த solubility of a solute அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த solubility. ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் solubility அஃபெக்ட் பண்ணுது? ஃபர்ஸ்ட் ஒன், நேச்சர் ஆஃப் த solute அண்ட் சால்வெண்ட். நேச்சர் ஆஃப் த solute அண்ட் சால்வெண்ட். ஹியர் இன் ஜென்ரல் a solid dissolves in a liquid is chemically similar to it. சரிங்களா? solid dissolves in a liquid is chemically similar to it. அதாவது இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, லைக் dissolves like, like dissolves like. பாருங்கள், அயானிக் ஆர் போலார் காம்பவுண்ட்ஸ் லைக் sodium chloride dissolves in polar solvent like water. அதாவது sodium chloride is dissolved in water and are very much less soluble or almost insoluble in non-polar solvent like benzene, ethers and toluene. சிம்பிளாக சொல்ல போனால் polar molecules dissolved soluble in polar solvent. Polar molecules soluble in polar solvent.
polar molecules insoluble in non-polar solvent. Similarly, non-polar solute or non-polar compounds soluble in non-polar solvent. அதே மாதிரி non-polar compounds insoluble in polar solvent. For example தான் நமக்கு சொல்லியிருக்கோம். non-polar solvent எடுத்துக்கிட்டிங்கன்னா naphthalene, anthracene non-polar compoundsக்கு. ஸோ இது non-polar solventல readily soluble like benzene, carbon tetrachloride, ether, but very much less soluble in water. ஓகேங்களா? because water is a polar solvent. So in the same way, different gases dissolved in water to different extents. For example, ammonia is more soluble than oxygen in water. Ammonia is more soluble than oxygen in water. ஓகேங்களா? Then next, effect of temperature. Solid solute in liquid solvent. Solid solute in liquid solvent. ஸோ இப்போ சாலிட் சொல்யூட் லிக்விட் சால்வெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கெல்லாம் ரீசன் என்ன? ஸோ எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்டன் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சர்டன் ஸ்டேஜில் சுகரை வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணுறீங்க. 1 லிட்டர் வாட்டரில் சுகர் 1 லிட்டர் வாட்டர் வேணால் நம்ம மோர் எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஒரு 100 ml வாட்டரில் சுகரை டிசால்வ் பண்ணுறீங்க. ஒரு 3 டீஸ்பூன், ஒரு 4 டீஸ்பூன், 5 டீஸ்பூன் வரைக்கும் போடுறீங்க. ஈஸியாக டிசால்வ் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே நீங்கள் போடும்போது டிசால்வ் ஆகலை, ரொம்ப நேரம் எடுத்துக்குது டிசால்வ் ஆகிறதுக்கு. அப்படின்னா அந்த சொல்யூஷன் சேச்சுரேஷன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு மேலே டிசால்வ் ஆகலை அப்படின்னா அதில் டிசால்வ் ஆகிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னாவே சொல்யூஷன் வந்து சேச்சுரேட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் அதே டிசால்வ் ஆகாத அந்த சுகர்ஸ் அந்த வாட்டரில் இருக்கும்போது அந்த வாட்டரை ஹீட் பண்ண என்ன ஆகுதுங்க, அந்த டிசால்வ் ஆகாத சொல்யூட்டும் மேற்கொண்டு என்ன ஆகிடும், டிசால்வ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான கேசஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி டிசால்வ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூட் பார்ட்டிகல்ஸ்னுடைய கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். சால்வெண்ட் சொல்யூட் ரெண்டுடைய கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது நம்ம ஹீட் பண்ணும்போது. ஸோ அதை நான் டிக்டேட் பண்ணுறேன் பாருங்கள். Solubility of a solid solute in a liquid solvent increase with increase in temperature. When the temperature is increased, the average kinetic energy of the molecules of the solute and the solvent increases. The increase in kinetic energy facilitates the solvent molecules to break the intermolecular attractive force that keep the solute molecules together, and hence the solubility increases. When a solid is added to a solvent, it begins to dissolve, that is, solute leaves from the solid state, dissolution. Okay, after some time, some of the dissolved solid returns back to the solid state. அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 3 to 4 டீஸ்பூன் 100 ml வாட்டரில் டிசால்வ் பண்ண பிறகு அதுக்கு மேலே டிசால்வ் ஆகலை, கிறிஸ்டலாகவே தான் இருக்குது. If there is excess of solid present, the rate of both these process becomes equal at a particular stage. At this stage, an equilibrium is established between the solid solute molecules and dissolved solute molecules. ஓகேவா? அப்போ நீங்கள் ஒரு சர்டன் ஸ்டேஜில் சுகரை ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது டிசால்வ் ஆகலை அப்படின்னா டிசால்வ் ஆன சொல்யூட் பார்ட்டிகல்ஸுக்கும் டிசால்வ் ஆகாத சொல்யூட் பார்ட்டிகல்ஸுக்கு நடுவில் ஒரு ஈக்குலிபிரியம் இருக்குது. அதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க, சொல்யூட் போட்டு சாலிட் ஸ்டேட் ஈக்குலிபிரியத்துக்கான சிம்பிள். ஆல்ரெடி ஈக்குலிபிரியம் லெசன் கம்ப்ளீட்டட். ஸோ அப்போ இந்த சிம்பிளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சொல்யூட் இன் டிசால்வ்டு ஸ்டேட். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெம்பரேச்சரை கொடுத்தோம் அப்படின்னா மோர் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் டிசால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். பட் இதை வந்து ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனில் சால்ட் தீம் அதாவது இம்பாசிபிள். பிகாஸ் ஃபார்வர்டு ரியாக்ஷன் லெஃப்ட் டு ரைட் ரியாக்ஷன் மூவ் ஆச்சுன்னா ஃபார்வர்டு ரியாக்ஷன், ரைட் டு லெஃப்ட் ரியாக்ஷன் மூவ் ஆகிடுச்சுன்னா பேக்வேர்ட் ஆர் ரிவர்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அக்கார்டிங் டு லீ-சார்ட்லி பிரின்சிபல், இஃப் த சொல்யூஷன் ப்ராசஸ் இஸ் டிசொல்யூஷன் ப்ராசஸ் இஸ் எண்டோதெர்மிக், அதாவது வாட்டரில் டிசால்வ் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் எண்டோதெர்மிக்
அப்படின்னா endothermic means heat absorbed. Endothermic means the increase in temperature will shift the equilibrium shift towards the right. ஓகேங்களா? ஸோ எண்டோதெர்மிக் ரியாக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ எண்டோதெர்மிக் த ரியாக்ஷன் இஸ் எண்டோதெர்மிக் மீன்ஸ் எண்டோதெர்மிக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ரியாக்ஷனில் டெம்பரேச்சரை கொடுக்கும்போது ரியாக்ஷன் லெஃப்ட் டு ரைட், அதாவது ரியாக்டன்ட் சைட்லேருந்து ப்ராடக்ட் சைடு வந்து மூவ் ஆகுங்க. ஸோ அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் த dissolution process is endothermic, the increase in temperature will shift the equilibrium towards the right. அப்போ solubility increases. ஸோ அதே சமயத்தில் ஃபார் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனாக இருந்ததுன்னா, ஸோ இதே ஈக்குவேஷனில் பாருங்கள், இப்போ இந்த சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, திஸ் ரியாக்ஷன் இஸ் எண்டோதெர்மிக் கன்சிடர் பண்ணிக்கலாம். லெட் அஸ் கன்சிடர் த திஸ் ரியாக்ஷன் இஸ் எண்டோதெர்மிக். அப்போ ஹீட் கொடுத்தீங்க அப்படின்னா அதாவது solubility இன்க்ரீஸ் ஆகும் எண்டோதெர்மிக்காக இருந்தால். ஸோ அப்போ ஃபார்வர்டு ரியாக்ஷன் எண்டோதெர்மிக் அப்படின்னா ரிவர்ஸ் ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக்காக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனில் ரிவர்ஸ் ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக்காக இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா solubility டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஃபார் reaction is exothermic, if the reaction is exothermic, temperature increases, solubility decreases. The solubilities of the ammonium nitrate, calcium chloride, ceoric sulfate, nanohydrate and sodium chloride. So solubilities of ammonium nitrate, calcium chloride, ceoric sulfate, nanohydrate and sodium chloride in water at different temperatures as given graph. ஓகேங்களா? Here the solubility of a sodium chloride, ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். Solubility of a sodium chloride does not vary appreciably as the maximum solubility is achieved at a normal temperature. In fact, there is only 10% increase in solubility between 0 to 100 degrees Celsius. பாருங்க, இந்த சோடியம் குளோரைட் அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது, லைட்டாக தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போ 0 to 100 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப ஸ்லைட்டாக தான் சால்யூபிள் ஆகுது. ஸோ அவ்வளோக்கு வேரியேஷன் கிடையாது. ஸோ நவ் த dissolution process of ammonium nitrate, dissolution means solubility, soluble. So dissolution process of ammonium nitrate is endothermic. Dissolution process of ammonium nitrate is endothermic. The solubility increases steeply with the increase in temperature. பாருங்கள், அம்மோனியம் நைட்ரேட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக சால்பிலிட்டி என்ன ஆகுதுங்க, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர், ஒய் ஆக்சிஸ் சால்பிலிட்டி, ஓகேவா, கிராம் பர் 100 கிராம். தென் இப்போ பாருங்கள் உங்களுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது சால்பிலிட்டியும் பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது சால்பிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அம்மோனியம் நைட்ரேட்டுக்கு. தென் in case of ceoric sulfate nanohydrate, the dissolution is exothermic and the solubility decreases with increase in temperature. பாருங்க, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது solubility என்ன ஆகுதுங்க, டிக்ரீஸ் ஆகுது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது solubility டிக்ரீஸ் ஆகுது, ப்ளூ லைன். ஓகேங்களா? தென் even though dissolution of calcium chloride is exothermic, dissolution of calcium chloride is exothermic, the solubility increases moderately with increase in temperature. தென் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு போன உடனே ஈவனாக வருது இந்த இடத்துல, சரிங்களா, ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹியர் என்ட்ரோபி ஃபேக்டர் ஆல்சோ பிளேஸ் ஏ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் டிசைனிங் த பொசிஷன் ஆஃப் ஈக்லிபிரியம். சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் டிசைனிங் த பொசிஷன் ஆஃப் ஈக்லிபிரியம். ஓகேங்களா? என்ட்ரோபி மீன்ஸ் டிஸார்டர், ரேண்டம்னஸ். ஓகேங்களா? ஸோ அது வந்து தெர்மோடைனமிக்ஸ் லெசன் வரும்போது நம்ம பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த நாலுமே நான் படித்த நாலுமே உங்களுக்கு இங்கே டிக்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ புக்கில் இருக்கிறதா, ஸோ அதை நீங்கள் பார்க்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? தென் gaseous solute in liquid solvent, gaseous solute in liquid solvent. அப்போ gaseous solute in liquid solvent அப்படின்னா, gaseous solute means கேஸ் மாலிகுல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்யூட்டாக இங்கே ஆட் பண்ணுது, கேஸ் மாலிகுல்ஸ் சொல்யூட்டாக ஆட் பண்ணுது, சால்வெண்ட் வாட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா gaseous solute in liquid solvent,
the solubility decreases with increase in temperature. சரிங்களா? for example, சோடா வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் கேஸ் மாலிகுல்ஸை ப்ரெஷ் பண்ணி வச்சுருப்பாங்க ப்ரெஷர் கொடுத்து. ஓகேங்களா? ஸோ இன் கேஸ் ஆஃப் gaseous solute in liquid solvent, the solubility decreases with increase in temperature. Because when a gaseous solute dissolves in liquid solvent, its molecules interact with solvent molecules. So solute molecules, gaseous solute interact with solvent molecules with weak intermolecular forces. When the temperature increases, the average kinetic energy of the molecules present in the solution also increases. The increase in kinetic energy breaks the weaker intermolecular forces between the gaseous solute and liquid solvent, which results in release of the dissolved gas molecules to the gaseous state. Moreover, the dissolution of the most of the gases in liquid solvent is an exothermic process. In such process, increase in temperature decrease the dissolution of gaseous molecules. ஓகேவா? சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு பலூனில் கேஸ் இருக்குது. ஸோ அந்த கேஸ் அந்த பலூனை கொண்டு போய் நீங்கள் ஒரு ஹாட் வாட்டரில் வைக்கிறீங்க. ஹாட் வாட்டரில் வைக்கும்போது பலூன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீட் யூஸ் பண்ணி கேஸ் மாலிகுல்ஸ் இன் பலூன் அதனுடைய கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்போது பலூன்லேயே வாலில் கேஸ் மாலிகுல்ஸ் போய் மோதும் போது பலூன் என்ன ஆகுதுங்க? எக்ஸ்பெண்ட் ஆகுது. அப்போ பலூன் என்ன ஆகுங்க? வெடிச்சிடும். கரெக்டுங்களா? ஸோ இதை தான் நம்ம வெய்ய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த டெம்பிள்ஸில் எல்லாம் பலூன் விற்கும்போது பார்த்திங்கன்னா வெய்ய காலத்தில் பலூன் வெடிச்சிடும், டப்புன்னு சம்டைம்ஸ் வெடிக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், கேஸ் மாலிகுல்ஸ் உள்ளே அதிகமாக இருக்கும்போது நம்ம சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ கைனடிக் எனர்ஜி பலூன் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் பலூன் என்ன ஆகுதுங்க? வெடிக்குது. ஸோ அப்போ கேசியஸ் சொல்யூட் இன் லிக்விட் சால்வெண்ட் அப்படின்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸில் தான் ப்ராப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலி சேஞ்ச் இன் ப்ரெஷர் does not have any significant effect in the solubility of solid and liquid as they are not compressible. However, the solubility of gases generally increases with increases in pressure. சரியா? Solubility of gases generally increases with increase in pressure. இப்போ சோடா பாட்டில், கூல் ட்ரிங்க்ஸ் இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் மாலிகுல்ஸை நம்ம பார்க்குறோம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து பாட்டில் உடைக்கும் போதே கேஸ் வந்து அந்த பாட்டில் வாலில் அந்த ஓப்பனரோடைய அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு கேஸ் மாலிகுல்ஸ் என்ன ஆகுதுங்க? ரிலீஸ் ஆகுது நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ கூல் கண்டிஷனில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு கண்டிஷனில் தான் உள்ள அதிகமான கேஸஸ் ப்ரெஸ் ஆகிருக்கு. அதே வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த கூல்ட்ரிங்க்ஸுக்கும் நார்மலாக ஃப்ரிட்ஜில் இல்லாத கூல்ட்ரிங்க்ஸுக்கும் ரெண்டையுமே ஓப்பன் பண்ணி பாருங்கள். எதில் அதிகமான கேஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வெளிவரும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த அந்த கூல்ட்ரிங்க்ஸ்லேருந்து தான் கேஸ் அதிகமாக வெளியே வரும். நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருந்த அந்த கூல்ட்ரிங்க்ஸ்லேருந்து வெளியே வராது. பிகாஸ் அந்த நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கும்போது அந்த பாட்டிலினுடைய வேக்கன்ட் ஸ்பேஸ், அந்த ஒரு பர்டிகுலர் சொல்யூஷன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/2 லிட்டர் பாட்டில் அப்படின்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் இருக்காது, சம் வேக்கன்ட் ஸ்பேஸ் இருக்கும். அப்போ ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது அந்த சொல்யூஷன்லேருந்து கூல்ட்ரிங்க்ஸ்லேருந்து அந்த கேஸ் அந்த வேக்யூம் அந்த எம்டி ஸ்பேஸில் வந்துருக்கு. நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஈஸியாக வெளியே போயிடுது. பட் நீங்கள் அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மோர் அமௌண்ட் ஆஃப் கேஸஸ் சொல்லி டிசால்வ்டு இன் கூல்ட்ரிங்க்ஸ் அந்த வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்கு. அதனால் என்ன பண்ணாது அப்படின்னா, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர்லேயே டிசால்வ் ஆன ஸ்டேஜில் தான் இருக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கூல்ட்ரிங்க்ஸில். அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது வாட்டர்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னா எஸ்கேப் ஆகுது கேஸஸ் மாலிகூல்ஸ். ஓகேவா? அதனால் உங்களுக்கு ப்ரெஷராக அதிகமான ப்ரெஷரில் வெளியே வருது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு ப்ரெஷரில் உள்ளே ஃபில் பண்ணி வச்சுருக்காங்களோ அதே அளவுக்கு ப்ரெஷரில் என்ன ஆகுதுங்க, நீங்கள் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் ஓப்பன் பண்ணும்போது வெளியே வருது. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இது வரைக்கும் சால்பிலிட்டி ஆஃப் ஏ solute process over. Next topic Henry's law பார்க்கலாம். ஓகேங்களா? Thank you.